ஹாய்டா அமீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிம்மினோட எஃப்எஃப் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். மாஃபியாஸ் ரிவெஞ்சோட 11th பார்ட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எபிசோடை பார்க்குறீங்கன்னா முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதை புரியும். இப்போ லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்குன்னா நீங்களும் ஜிம்மினா ஹக் பண்ணி படுத்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலாக நீங்களும் ஒன்று ஐ லவ் யூன்னு தான் சொல்லிக்கலாம். மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் இன்னும் ஈடுபடலை. பட் ஆனால் அவங்க 2 பேரோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக வாழ்கிறீங்க. 2 பேரும் கேர் பண்ணிக்கிறது என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது என்ன, அப்பப்போ சைட் அடிக்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் ரொம்ப க்யூட்டாக ஜாலியாக போயிட்டுருக்குது. அவங்க ரூமில் ஜிமின் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கிறீங்க அவனுக்கு தெரியாத மாதிரியே. இப்போ டோர் யாரும் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் அவங்க பார்க்காமலே சொல்கிறான், வயன் யாரோ கதவு தட்டுறாங்க, போய் தோற இப்போது தட்டுறது கூட தெரியாமல் என்னை பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு அப்படியே ஒரே அசிங்கமாக போச்சு குமாரன் மாதிரி. நீங்களும் போய் இப்போ கதவு தரங்க. நீங்கள் பார்த்தா டேக்கு ஹை டேக்கு இன்னும் ஆச்சரியமே என் ரூம் பக்கம்லாம் வந்திருக்கா. எங்கேயா வெளியே போகலாமா? ஓ போகலாமே. எங்கே போகலாம்? சும்மா எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரலாம். போகலாம். பட் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு காலையில் நீ ரெடியார் ஓகேவா? ஓகே. நீங்கள் வரேன்ட்டு அவர் நாளைக்கு வரலன்னு சொன்னால் செம்ம டென்ஷனாக இருப்பேன். நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவனும் போகிறான். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு நாவா அது ஒன்றும் இல்லை, டேக் நாளைக்கு சும்மா வெளியே போயிட்டு வரலான்னு சொன்னேன். அதான் நானும் ஓகேண்ணே. நாளைக்கா? நீ யாரை கேட்டு ஓகே சொன்னேன்? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? நாளைக்கு யாரும் எதுக்கும் வெளியே போக தேவையில்லை. 2 பேரும் வீட்டில் இருங்க ஒழுங்கா. ஏன் நான் அவன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேனே. அவனும் எழுந்துட்டு உங்ககிட்ட வரான். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான், புரியுதா? ஜிம்மி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்கணுன்னுலாம் கிடையாது. அவன் வெளியே ஆசையாக கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லிட்டேன். என்னால் மறக்கலாம் முடியாது. அவனும் உங்களை பார்த்து முறைக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பட் ஆனால் வெளியே காட்டாமல். ஜிமின் உங்களுக்கே தெரியும் அவன் கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாக இருக்கான். கொஞ்சம் வெளியே போனால் அவன் சிரிப்பான்ல. அவன்கிட்ட சொல்லி நான் பேசிக்கிறேன், நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாதான். ஓகே நான் போவேன். அவனும் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்களும் சரி போகல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு நான் ஆஃபீஸ் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ப்ளீஸ் எங்கேயும் போகாத, அவன்கிட்டயும் சொல்லுவேன் ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ண வந்தான். நீங்களும் தள்ளுறீங்க. அவனும் உங்களை ஒரு லுக்கு விட்டு போகிறான். இப்போ அப்படியே திரும்பிங்கன்னா டேக் டேக்கிறான். போகலாமா? நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாமே, எனக்கு உடம்பு வேற சரியில்லை. ஏன்னா அவன் போகக்கூடாதுன்னு சொன்னானா? இல்லை நான் தான் சொல்கிறேன். வயன் உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா நான் கேட்டப்பவே சொல்ல வேண்டியதானே, இப்போ சொல்கிற? சரி கத்தாதுற, ஏன்டா கத்துற? எனக்கு நல்லா தெரியுது வயன், அவன் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னான், அதனால தான் நீ வரல. விட வேண்டாம். டே அப்படியெல்லாம் இல்லை, நீ ஏன்டா போச்சு? சரி வரேன், வா போகலாம். பட் போயிட்டு சீக்கிரம் வந்துடலானே, எந்த பிரச்சனையும் வேண்டாம். சரி கிளம்பு. இப்போ நீங்களும் கிளம்புறீங்க. நீங்களும் டேக்கோ வெளியே போயிட்டு ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றுறீங்க. டே அங்கே படத்துக்கா? இப்போவே மணி 7 ஆகிடுச்சு. இப்போ மட்டும் வீட்டுக்கு போனால் ஜிமின் திட்டுவார். அவர் ஏற்கனவே வந்திருக்காரான்னு எனக்கு தெரில. படம்லாம் வேணாம் டேக், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வா போகலாம். டியூரேஷன் கம்மியாக சீக்கிரம் முடிஞ்சிடும், வா. இல்லை வேண்டாம் ப்ளீஸ், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, படம் பார்க்காம எப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்து கூப்பிட்டு போகிறான். ஸோ எப்படியோ படம்லாம் முடிச்சு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் மணி 10 ஆகிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ ஜிமின் கார் வேறு நிற்கிது, அவன் வந்துட்டான் போல். வந்தான் என்னவா? இப்போ நீங்களும் அவனும் உள்ளே போகிறீங்க. ஜிமின் ஹாலில் கோவமாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் செம்மையாக பயப்படுறீங்க. டேக்கும் உங்களை பார்த்துட்டு, வயன் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல்ல, தேங்க்யூ ஸோ மச், சரி நான் போய் தூங்க, எனக்கு டயர்டாக இருக்குன்னு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டேக் போகிறான். நீங்களும் ஜிமின் கிட்டே போகிறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். எங்கே போனேன்? உங்களுக்கு வார்த்தையே வரல, சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உன்னை தான் போகக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு போனேன் அப்படின்னு அவன் கத்துனா தான் நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ டேக்கும் வரான். டேய் என்ன பிரச்சனை உனக்கு? அவன் என் கூட தான் வந்தான், நாங்கள் தான் வெளியே ஒன்றா படத்துக்கு போனேன். இப்போ என்ன இப்போ உனக்கு? நான் உன்கிட்ட பேசல, இவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓ அவள் என் கூட வரக்கூடாதுன்னு நீ தான் சொல்லியிருக்க, அப்படி தானே? ஆமாம் நான் தான் சொன்னேன், அதுக்கு என்ன? ஜிமின் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அவள் எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஜிமினும் அதுக்கு? உனக்கு அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான், பட் எனக்கு அவள் ஒய்ஃபு. உன்னை விட அவன் மேலே எனக்கு அக்கறையும் பாசமும் அதிகமாக இருக்குது, போதுமா? டேக்கு ஜிமினை பார்த்துட்டு செம்மையாக முறைக்கிறான். ஜிமினும் அதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய சண்டை இருக்கும், அது எங்களோட விஷயம், ஓகேவா? நீ தலையிடாத. டேக் எதுவுமே பேசாமல் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஜிமினும் உங்களை பார்க்குறான். நீங்களும் உன்னை பார்த்துட்டு, சாரி ஜிமின், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் போகாதுன்னு அப்படின்னு உங்ககிட்ட கையை காமிச்சு பேசுகிறான். நீங்களும் கையை பார்க்குறீங்க, ஒரே ரத்தமாக இருக்குது. நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு, ஜிமின் என்னாச்சு? அவனும் உங்கள் கையை உதறிட்டு போயிடுறான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் சாரி ஜிமின், நான் சொல்லாமல் போகிறது தப்பு தான், ஆனால் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? உன்னை தான் கேட்குறேன், ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? சார்ஜ் இல்லை. பையன் நேற்று எத்தனை வாட்டி சொன்னேன் போவாதுன்ட்டு, இன்றைக்கி காலையில் கூட சொல்லிட்டு தானே போனேன், ஆனால் நீ என் பேச்சே கேட்கல. இப்போ என்ன ஆச்சா? அவங்களோட இனிமே இன்னைக்கு அவனை போடலான் இருந்தான். நீங்கள் இதை பற்றி நீங்கள் டேக்கிட்டே சொல்லியிருந்துருக்கலாம்ல. அவன் என்ன என்கிட்ட பேசிட்டா இருக்கான்?
ஏதாவது ஒன்று சும்மா பேச போனாலே என்னமோ மூஞ்சி திருப்பிட்டு போகிறேன், என்னமோ நான் அவனுக்கு எதிரி மாதிரி. உன்கிட்ட சொன்னேன் நீ பயப்படுவேன்னு சொல்லிட்டு தான் போகாதன்னு சொன்னேன். ஆனால் எங்கே சாரி ஜிமின், இப்போ சாரி சொன்னேன்னா டைம் ஆகாதுன்னு எப்படி பயந்தேன் தெரியுமா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? அதான் ஒன்றும் ஆகலைல்ல. அவனும் சமகாண்டாயிட்டு உனக்கு நான் சொல்கிறதே புரியாது விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் படுக்கிறான். நீங்களும் ஜிமின் கை ஃபஸ்ட் எய்டாவது பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டாமா, எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க, நீ ஒன்றும் சேஃபாக பார்த்துக்கோ. உங்களுக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது. நீங்களும் ஒன்று பார்த்துட்டு எப்படி அடிபட்டுச்சு? இல்லை நீ சேஃபாக இருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என் கையை பற்றியே பேசிகிட்டு இருக்க. என் கையை விட்டு, எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வலிக்குதா? அவனும் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து படுத்துடுறான். நீங்களும் அவன் கால்கிட்ட உட்காந்து அவன் காலை தொடுறீங்க. அவனும் காலை தள்ளி வச்சுட்டு என்னை தொடாத, என் கூட பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அமைதியாக அதே இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஜிமின் இன்னும் தூங்கவே இல்லை, ஆனால் கண்ணை மூடிட்டு தான் இருக்கான். நீங்கள் இன்னும் படுக்கலான்னு அவனுக்கு தெரியுது. ஸோ என்னென்னு கேட்கலான்னு நினைக்கிறான். பட் அதுக்குள்ளே அவனுக்கு பக்கத்தில் கீழே நீல் டவுன் பண்ணி அவன் கைக்கு மருந்து போட்டு விட்றீங்க. அவனும் அப்படியே தூங்குற மாதிரியே நடிக்கிறான். உங்களுக்கு அவன் கையை பார்க்கும்போது உங்கள் கண்ணில் தண்ணி நிற்குது. ஜிமினும் அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து உங்களை பார்க்குறான் நீங்கள் அழுகிறத. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனும் தூங்குற மாதிரி நடிக்கிறான். சாரி ஜிமின், இனிமேல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குறேன், ப்ளீஸ் உங்களை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சைலண்ட்டாக சொல்கிறீங்க அவனை கேட்காத மாதிரி. ஆனால் சார் முழிச்சிட்டு இருக்கிறதுனால சாருக்கு எல்லாமே தெளிவாக கேட்குது. அப்படியே அவன் மனசுக்குள்ளே சிரிச்சிட்ருக்கான். டக்குன்னு அவனோட ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகுற மாதிரி நீங்கள் அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் அவன் எதிரே பார்க்கல இதை. நீங்களும் இப்போ அப்படியே அமைதியாக வந்துட்டு அவன் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. நீங்கள் பெட்ஷீட் எடுத்து உங்கள் 2 பேருக்கும் போத்திட்டு நீங்கள் ஜிமினை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. அகைன் அவனோட முதுகில் ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு அப்படியே பட்டாம்பூச்சா பறக்குது. எப்போவுமே அவன் தான் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணி தூங்குவான். பட் ஆனால் நீங்கள் அவனை பேக் ஹக் பண்ணி தூங்குறப்பவே அந்த ஃபீலே அவனுக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ அவனும் மனசுக்குள்ளே வயன் இந்த மாதிரி தான் நான் கன்வின்ஸ் பண்ணுவேன், நான் தானும் கூட சண்டை போடுவேன். நீங்கள் அவனை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிங்களோ, ஸோ அவங்களோட கை வந்து அவங்களோட செஸ்ட்டில் இருந்துச்சு. அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குது. நீங்களும் எழுந்து ஜிமினை பார்க்குறீங்க. ஐயோ இவ்வளோ தூங்கினாட்டானே தெரியலையே, நான் வேறு கிஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? நீங்களும் ஜிமினை எட்டி பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. தூங்கிட்டு தான் இருக்காரோ? ஆனால் நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு படுக்கல, தள்ளி தான் படுக்கிறீங்க ஒரு பயத்தில். ஜிமினும் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஈவினிங் ஆச்சு. ஜிமின் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எழுந்துக்கிறது முன்னாடியே போயிடுறான். இப்போ ஈவினிங் டைமில் நீங்கள் சும்மா உங்கள் ரூமில் பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்தீங்க. சரணா ஜிமின் வந்துடுறான். நீங்களும் ஒன்று பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? எனக்காக தானே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போகணும் அதுக்காக. ஓ நானும் வரலாமா ஃபங்க்ஷனுக்கு? நீ எல்லாம் வரக்கூடாது, நான் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஆரமாக கதை தள்ளிட்டு, டே ஜிமின் சீக்கிரம் வாடா. நீங்களும் கதை திறந்துட்டு ஆரம் ஒரு நிமிஷம், எல்லாரும் எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு. ஓ நான் வரலாமா? வரலாம், ஆனால் ரிசப்ஷன் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் பக்கா பார்ட்டி வைப் தான். ஓ அங்கே பொண்ணுங்களும் வருவாங்கள்ல? அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ ரெடியாக ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் உங்களோட காஸ்டியூமு. ஜிமினா இப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து உங்களை பார்க்குறான். செம ஷாக் ஆகுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கிளம்பிட்டுருக்கேன். எதுக்கு? நானும் அங்கே கூட வரேனே. நான் வான்னு சொன்னா நீங்கள் கூப்பிடாமலே வரணும், அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நீ அழகுதான், ஆனால் நீ வரலாம் வேண்டாம், நான் மட்டும்தான் போகிறேன். அது ஏன்? ஒன்று சொன்னா நீ அதை கேட்க மாட்டியா? வெளியே போகாதன்னா வெளியே போவேன், வரக்கூடாதுன்னா வருவேன். சரி நேற்று எதுவும் தெரியாமல் நடந்துச்சு, அதான் இப்போ உங்கள் முன்னாடி தானே நிற்கிறேன். எனக்கு எதுவும் ஆகலைல்ல, அவனுக்கும் எதுவும் ஆகலைல்ல, அப்புறம் என்ன? அவன் திருப்பி அதே சொல்லதான் செம்மையாக காண்டாவது. நான் மட்டும்தான் போகிறேன், நீ வரல. நான் வரேன். நீங்களும் கையை பிடிச்சி கண்ணாடிக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெரூனு, நீங்கள் பிளாக்கு, நல்ல காம்பினேஷனில். ஜிமினும் அதுக்கு இதோ இப்போ ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறான். ஜிமின் பிளாக்கே போடுங்க. அவனும் செஸ்ட்டை பார்க்குறான். நீங்களும் ஒன்று பார்த்துட்டு, ஓய் என்ன பண்ணுறீங்க? நெக்கு ரொம்ப லோவாக இருக்குது, ட்ரெஸ்ஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓ ப்ரொடெக்டிவ் ஹஸ்பண்டா? ஜிமின் தானே அவங்க ஹிப்பை பிடிச்சி கிட்ட எடுத்துடுறான். நீங்களும் ஒன்று ஷாக்காக பார்க்குறீங்க. நானே இன்னும் பார்க்கல, மொத்தம் எப்படி பார்க்க விடுவேன்? நீங்களும் ஒன்று தள்ளி விட்டு ஒரு ஜாக்கெட் கையிலேருந்து எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஓடிடுறீங்க. ஜிமினும் சிரிக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு ஆரம்ப ஜின்னு மட்டும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னடா இவனுங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினும் வரான். நீங்களும் ஒன்று அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் அவனோட அழகுல மயங்கி அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவனை வந்து அப்படியே மெதுவாக அவங்க முன்னாடி நிற்கிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே கண்ணாலேயே பார்த்துக்கிறீங்க. எல்லாமே இப்போ முடிச்சிருவீங்க போல் கண்ணை பார்த்து. ஜின்னும் அவங்க 2 பேரும் ஊற்று பார்த்துட்டு, வை பார்த்தது போதும்டா, கிளம்பலாடா, இன்னும் இவனுக்கு 3 பேர் வரவே இல்லை. இப்போ நீங்கள் ஜிமின் கிட்டே கேட்குறீங்க, பிளாக் சூட் போட மாட்டேன்னு சொன்னீங்க, போட்டிருக்கீங்க. இவர் இது வந்து ட்ரெஸ் கோடு ஓகேவா? எல்லோரும் தான் போட்டிருக்காங்க. ஓ அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஜெய்ஹோப்போ சுகா வேறு சூட் போட்டு கலரில் வந்திருக்காங்க. நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு, ட்ரெஸ் கோடு
என் கூட மேட்ச் பண்ணி போடணும்னு ஆசைன்னு ஒத்துக்கலாம்ல, அது ஏன் மறைக்கணும்? என்ன வெக்கமா? அவனும் உங்களை பார்க்காம சிரிச்சுட்டே சொல்கிறான், மூடுறியா? இப்போ டேக் வந்து உங்களை பார்க்குறான், டேக்கை பார்த்துட்டு டேக் வந்துட்டான் வாங்கடா கிளம்பலாம். இப்போ டேக் சொல்கிறான், நான் வரல. ஏன்டா ரெடி ஆகிட்டு வரலன்ற? இல்லை நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுண்ணா, நீங்கள் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். ஜின்னாதுக்கு என்னடா இவன் திடீர்னு திடீர்னு இப்படி பண்ணுறான், எனக்கு என்ன தான் ஆச்சு? ஜின்னாதுக்கு அவன் வரலன்னு சொல்கிறான்ல, கிளம்பலாம் வாங்க. ஏன்டா நீங்கள் 2 பேரும் பேசி கூட விடுங்கடா, போகலாம், டைம் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறீங்க, நீங்களும் காரை விட்டு வெளியே வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ரிசப்ஷன்னு சொன்னீங்க, எல்லோரும் கன்னும் சரக்குமா நிற்கிறாங்க. மாஃபியாஸ்லாம் அப்படி தான். அப்போ நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா? நமக்கு நடந்தது சீக்ரெட் மேரேஜ்மா. சீக்ரெட் மேரேஜா? ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணீங்க இப்போது அப்படின்னு அவன் கேட்டதும் நீங்களும் சிரிச்சுட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் உள்ளே போகிறீங்க, நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. அப்போ உங்கள் மேலே உண்மையிலே யாரும் வந்து இடிக்கிற மாதிரி வராங்க. ஜிமினா அவனை உங்ககிட்ட தள்ளி அவனோட காலரை பிடிக்கிறான். யார் அடிக்கிறேன்னு பார்த்துட்டு கொன்றுவேன். இப்போ திடீர்னு அங்கேருந்து ஒரு அங்கிள் வராரு. அவரும் ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் சாரி ஜிமின், அப்புறம் விட்டுருங்க, நான் ப்ளீஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படி போடா. ஜிமினா காமாயிட்டு உங்களை பார்க்குறான். இவர் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா. நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அவரும் அதுக்கு உங்களோட ஒய்ஃபா ஜிமின் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், மேட் ஃபார் ஈச் அதர் தான் 2 பேரும். நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறீங்க. ஓகே ஜிமின், ஏதாவது வேணும்னா நீங்கள் கேளுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு ப்ரொடெக்டிவ் ஹஸ்பண்டா? ஆனால் சார் பேச மாட்டார். அவனும் உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன கூட பேசக்கூடாதா? சரி ஓகே நான் பேசல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே போகிறான். நீங்களும் ஜிமின் எனக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டே போகிறீங்க. பார்ட்டி வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் போச்சு. ஆனால் ஜிமின் வந்து உங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் அவன் கையை பிடிச்சிட்டு இங்கே பேசாத அங்கே பேசாத அவன் இழுத்துட்டு கூட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் சும்மாவே இருக்க மாட்டிங்களா? நான் என்ன பண்ணேன்? சரி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? அது அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்குது, தனியாக போவியா? ஏன் எனக்கு என்ன பயம்? இதான் சான்ஸானே அவள் கூடயாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொன்றுவேன். உங்களை இல்லை அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் உங்களை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக மேத்யூ யாரோ ஒரு ஹுட்டி போட்ட பையன் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. நீங்களும் உன்னை பார்த்துட்டு மேத்யூவா இங்கே என்ன பண்ணுறான்? நீங்களும் என்னடான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குட்டி போட்ட பையன் லைட்டாக திரும்புறான். பார்த்தா அது ஜஸ்டின்னு. நீங்களும் ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்புறீங்க. ஜிமின் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன ஜிமின் மேலே கை வச்சு பேசிகிட்டு இருக்கான். அங்கே சுற்றி வேறு நிறைய பேர் இருக்காங்களா, உங்களுக்கு அங்கே போகவே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஜேஹோப் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களும் ஒரு பார்த்துட்டு இது குடித்தா போதை வருமா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு குடிச்சிடுறீங்க. ஜேஹோப்பும் ஷாக் ஆகிட்டு அது வைன் ப்ளீஸ் நிறுத்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு. நீங்களும் ஒரு ஷார்ட்டாக குடிக்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை சியர்ஸ் பண்ணி கத்துறாங்க. இப்போ என்ன மொத்த பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் பார்த்து கத்திட்டு இருக்காங்க. ஜிமினா என்னடா அது சவுண்டுன்னு திரும்பி பார்க்குறான். அவனும் செம்ம ஷாக் ஆகிட்டு கோவமாக அவகிட்ட வரான். ஜேஹோப்பும் கண்ணு முன்னாடி குடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜிமின் எவ்வளோ நேரத்தை அவள் கேட்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக நான் பவுடரும் சேர்த்துருந்தேன், அதையும் சேர்த்து குடிச்சிட்டா. வைன் கொஞ்சம் நிறுத்துறியா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எல்லாரும் போகிறீங்களா? நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு நான் சொல்லும்போது நீ நிறுத்தனியா? நீ மட்டும் எல்லோரும் கூடயும் பேசுகிற? போடாவா? ஐயோ மானத்தை வாங்குறானே. அவனும் உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அவனும் ஆரம்பம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க சேஃபாக. அவனும் உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஸ்டெடியாகவே நிற்க மாட்டேங்கிறீங்க, விழுந்துக்கிட்டே தள்ளிகிட்டே வரீங்க. அவனும் உங்களை நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான் கார்கிட்ட. அவனும் டோரை திறந்துட்டு உங்களை உள்ளே போக சொல்கிறான். நீங்களும் முடியாதுன்னு மாதிரி தலையாடுறீங்க. அவனும் அதுக்கு என்னடி உனக்கு பிரச்சனை? நீ ஏன் அந்த பொண்ணோட பேசின? நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டு போனேன், யாருக்குள்ளேயும் பேசாதீங்கன்னு. இப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் இருக்கும்போதே இத்தனை பேரோட இப்படி பேசுகிறீங்கன்னா அப்போ நான் இல்லாதப்போ? அப்போ இனிமேல் உன்னை தனியாகவே நான் விடக்கூடாது. நான் என்ன ஏதாவது ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்தேன்? சும்மா பிஸ்னஸ் பற்றி அப்புறம் வரது போகிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் உனக்கு கீழே இருந்து மேலே பார்க்குறீங்க. அவனும் அதுக்கு என்ன, நான் இங்கே தான் இருப்பேன், என் வீட்டுக்கு போய் பேசலாம். ஏற்கனவே நீ மானத்தை வாங்கிட்ட, ப்ளீஸ் சொல்கிறது கேளு. அப்போ ப்ராமிஸ் பண்ணு, இதுக்கப்புறம் நான் இதில் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ். நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என் ஜல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை கிளி கிஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்களும் காரில் உட்காருங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் வரீங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜிமினும் உங்களுக்காக டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் உங்களை எழுப்புறான். வயன் நீங்களும் ஒன்று பார்த்துட்டு ஜிமின் நேற்று என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யார் கூடயோ பேசுனீங்க. ஐயோ இவன் என்ன முதலேருந்து ஆரம்பிக்கிறா.
சரி சாரி, நைட் ஆகிடுச்சு, நம்ம இங்கேயே வெயிட் பண்ண முடியாது, ப்ளீஸ் உள்ளே வந்து பேசலாம் வா. நீங்களும் மெதுவாக இறங்குறீங்க, ஆனால் தள்ளாடுறீங்க, அவனும் இடுப்பு பிடிக்கிறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. டாய் இதான் சான்ஸ்ன்னு இடுப்பில் கை வச்சாச்சு. இதே தான் நீங்கள் அன்றைக்கும் பண்ணீங்க. அவனும் லிப்ஸை வெயிட் பண்ணிகிட்டே சிரிக்கிறான். அவனும் உங்களை இறக்கி இப்போ உள்ளே கூட்டு வரான். நீங்களும் ஜிம்மின் ஒரு நிமிஷம். என்னடி போ, கார்லேயே ஹீல்ஸ் வச்சுட்டேன். சரி நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், இப்படி வா. ஐயோ எவ்வளோ கேரிங்கான ஹஸ்பண்ட் நீங்கள். ஆனால் என் கூட பேச மாட்டீங்க, மற்ற பொண்ணுங்களோட பேசுவீங்க. சி என்ன ஹஸ்பண்ட் நீங்களாம். என்னடி திட்டுறியா புகழ்றியாடி என்ன? உங்களுக்காக ஏதாவது நான் பாட்டு பாடட்டா? வேண்டாம் நீ கூட சைலண்ட்டாக அவள் கத்தாத. ஜிம்மின் எனக்கு தண்ணி வேணும். ஷோ அவனும் உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இங்கே இரு, எங்கேயும் ஓடிடாத, கிச்சன் ரூம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், கத்தாமல் இரு. சரி எனக்கு தண்ணி வேணும், எனக்கு ஜூஸ் தான் வேணும். ஜூஸா? சரி வெயிட் பண்ண எடுத்துகிட்டு வரேன். இப்போ அவனும் உங்களுக்காக கிச்சன் ரூமில் போய்ட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கான். நீங்கள் இப்போ லைட்டாக சவுண்டு போட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே சவுண்டு கம்மியாகிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுது. இப்போ ஜிமினும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். பட் சோஃபா பின்னாடிலேருந்து பார்க்குறப்போ நீங்கள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அவனும் முன்னாடி வந்து பார்க்குறான், நீங்கள் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டு வயன் ஜூஸ் வேண்டாமா? எனக்கு அந்த குட்டியாக ஒரு கிளாஸில் கொடுத்தாங்க, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம். ஸோ வயன் இதெல்லாம் நல்லதில்லை வயன் உடம்புக்கு. இப்போ நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா பேசு. இந்த ஜூஸை குடி. நீங்களும் கொஞ்சமாக குடிச்சிட்டு உங்களுக்கு. எனக்கு வேண்டாம், நீ குடி. கொஞ்சமாக குடிங்க, ஒன்றும் ஆகாது. அவனும் சிரிச்சுட்டே கிளாஸை திருப்புறான். நீங்கள் வாய் வச்சு குடித்த பக்கமாகவே அவனும் குடிக்கிறான், அதுவும் உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே. ஆக்சுவலி இது வந்து இன்டெரக்டான கிஸ் தான். போதும் ஜிமின், எனக்கு போட்டு எல்லாமே நீங்கள் குடிச்சிட்டிங்க, கொஞ்சமாக தானே குடிக்க சொன்னேன். நீங்கள் மெதுவாக பராக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு சொட்டாக குடிக்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் குடித்ததுக்கப்புறம் ஜிமினும் கிட்ட கிளாஸை வாங்குறான். நீங்களும் க்யூட்டாக வாயெல்லாம் தொடச்சிட்டு சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. அவனும் ஏன் எழுந்துறீங்க, நம்ம ரூமில் தூங்கலாம், எழுந்துறீங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுனால நடக்க முடியாது. தூக்கிட்டு போகணுமா? நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவனும் இப்போ உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். நீங்களும் அவனைக்க சுற்றி கை வச்சுக்கிறீங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க அவனை. நீங்கள் கத்தி பேசிகிட்டே வரீங்க. டேயாங்க சவுண்டு கேட்டு வெளியே வரான். அவனும் உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு டேயாங் வாடா, எப்படி இருக்க, ஏன்டா நீ வரவே இல்லை, நீ இல்லாமல் எனக்கு யாருமே இல்லைடா பேச. டேயாங்க ஜிமினை பார்க்குறான். ஜிமினும் டேயாங்க பார்த்துட்டு வயன் குடிச்சு அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே டேயாங்க உள்ளே போய் கதை சாத்திக்கிறான். டேய் எங்கடா போகிற, டேக்கு. நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு சரி பரவாயில்ல விட, அவன் பேசுவான் கண்டிப்பாக, நீ ஃபீல்லாம் பண்ணாதேன்னா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்குள்ள கிஸ் பண்ணுறீங்க. அவனும் ஷாக் ஆகிடுறான். வயன் என்ன பண்ண, கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அவனை கிஸ் பண்ணுறீங்க. நல்ல வெட் கிஸ்ஸு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் இப்போ ரூம்குள்ளே வந்துட்டு காலாலே கதவை சாத்திட்டு உங்களை அப்படியே பெட்டில் போடுறான். பட் ஆனால் நீங்கள் அவன் கழுத்தை விடவே மாட்டேங்கிறீங்க. அவனை போட்டு நல்லா கடிக்கிறீங்க. வயன் ப்ளீஸ் விட, வலிக்குது. அவனும் வாயை பிடிச்சி எப்படியே எடுத்து விட்டுறான். அவனும் இப்போ கண்ணாட்டில் போய் பார்த்தா அது லவ் பைட் ஹிக்கி மாதிரி ஆயிடுது. அவனும் வாயில் கை வச்சு சிரிக்கிறான். அவனுக்கு செம்ம ஷை ஆகுது. ஜிமின் உங்கள் ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா? நான் உங்களை கிஸ் பண்ணல, அதுக்கு பதில் நீங்களும் எனக்கு கிஸ் பண்ணணும்ல, என்னையும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இடத்த காட்டுறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் கிஸ் பண்ணோன்னே மூட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி பேசுறதுலாம் கேட்க அவனுக்கு இன்னமும் மூட் ஆகுது. இதெல்லாம் நினச்சி நாளைக்கு காலைல செம்மையாக அழுவடி நின்று. ஜிமின் பண்ண முடியுமா முடியாதா? ஓ பயமாக இருக்கா? ஜிமினும் அதுக்கு யாருக்குடி பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு உங்கள் மேலே வந்து படுக்கிறான். அப்படியே அவங்க நெக்கில் ஒரு வெட் கேஸ் கொடுக்குறான். ஆனால் பைட் பண்ணலை. உங்களுக்கு அப்படியே செம்ம ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஜிமின் இப்போ அப்படியே உங்கள் காலர் போனில் அப்படியே லிக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் ஸ்லீவெல்லாம் விலக்கி விட்டு அங்கேயும் ஷோல்டர்லேயும் கிஸ் பண்ணுறான். ஆக்சுவலி அவன் அவுட் ஆஃப் மைண்ட், அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. அவனும் பெல்ட்டெல்லாம் கழட்டுறான். பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க மேலேருந்து எழுந்துட்டு தப்பு அவள் குடிச்சிருக்கா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி அவனுக்கே சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். நீங்களும் அவன் கிட்டே போய் அவன் கை மேலே படுத்துட்டு எங்கே ஜிமின் போனீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க பாதியில், எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? அவனும் சிரிச்சிட்டே அவங்கள பார்க்குறான். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீங்களும் எதுவும் பேசாமல் அவனை கட்டி பிடிச்சிட்டு அமைதியாக தூங்குறீங்க. ஜிமினுக்கு ஒரு செகண்டில் ஒன்றுமே புரியல இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்கள் 2 பேருக்குள்ளே. பிகாஸ் அவன் இந்த மாதிரிலாம் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கும்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. அவன் மட்டும் ஸ்டாப் பண்ணலன்னா அவன் உங்களை பண்ணி 1 வீக்லேயே ப்ரெக்னென்ட் ஆக்கியிருப்பான். பட் சீரியஸாக இந்த இடத்துல ஜிமின் வந்து கொஞ்சம் பாவம் தான். தலைவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அவனும் உங்களை பார்த்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ
ஐ லவ் யூ டூ. அவன் செம்மையாக ஷாக் ஆகுறான். சொல்லப்போனால் இது வரைக்கும் நடந்துச்சுல்ல, இதெல்லாம் விட இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். மயன் ஏதாவது பண்ணி உன்னை லவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிற. சீரியஸாக சொல்கிறேன், இப்போ நீ குடிக்காமல் இருந்து இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ நீ எந்த நிலைமையில இருந்திருப்ப தெரியுமா? அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணாமல் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் ஜிமின் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஜஸ்டினையும் மேத்யூவையும் ஒன்றா பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. ஜிமினும் ஷாக் ஆகிட்டு, என்னது ஜஸ்டினும் மேத்யூவா? ஏய் வயன், என்ன சொல்கிறேன்? என்னை பாரு, எங்கே பார்த்த? அவனும் உங்கள் கண்ணை தாட்டி கேட்குறான். பட் ஆனால் நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ அவனும் அதே பற்றி யோசிச்சுட்டு தூங்குறான். ஓகேடா மிஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. லேட்டாக வந்ததுக்காக என்னை திட்டாதீங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஒரு 4 நாளாக வெளியவே இங்கே அங்கேன்னு போயிட்டு வந்துட்டு திருப்பி வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கவே கரெக்டாக இருக்குது. ஸோ வீடியோ போட டைம் இல்லை. அப்போ எடிட் மட்டும் நீ போடுவியாடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எடிட் வந்து ஒரு 4-5 முன்னாடியே ஃப்ரீ டைமில் பண்ணி வச்சது தான். நான் வந்து சேனல் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்பப்போ ஒரு 6 மணி 7 மணிக்கு போல் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஜிமின் எடிட் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு சொல்கிற 2 பேரை தவிர்த்து மற்ற 4-5 பேர் வந்து மாஃபியாஸ் ரிவெஞ்ச் போடுங்கன்னு இதே தான் சொல்கிறீங்க. ஸோ எனக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்காக நான் எப்படியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் லேட்டாக வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் வேலை இருக்குன்னு. உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடாதுக்காகலாம் நான் அப்படி பண்ணலை, என்னால் முடியலை, அதனால தான் நான் பண்ணலை. சரி ஓகே, இந்த பாட்டில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது இல்லை சுமாராக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லியாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுவேன். சரி ஓகேடா மிஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.